இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்றா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இந்த எஸ்றா பாபிலோனிய சிறையிருப்பில் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாழ்ந்தவர். மோசேயின் சகோதரனாகிய ஆரோனுடைய பரம்பரையில் வந்தவர். அந்த சிறையிருப்பின் நாட்களில் இருந்தபோதும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்க தன்னுடைய இருதயத்திலே, தன்னுடைய மனதிலே தனிப்பட்ட விதத்தில் தீர்மானித்திருந்தார். கர்த்தருடைய வேதத்தை படித்து தேறினவராக இருந்தார். அந்த நாட்களில் நம்மை போல முழு வேதாகமம் கிடையாது. மோசே எழுதின ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் மட்டுமே உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நன்றாக ஆராய்ந்து தேறின எஸ்றா கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கும் உபதேசிக்க ஆயத்தமாயிருந்தார். அந்த நாட்களில் பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டாவிடம் எஸ்றா பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை எருசலேமிற்கு கூட்டி செல்ல கேட்டபோது, ராஜா அவன் கேட்டவைகளை எல்லாம் கொடுத்து ஒரு கடிதத்தையும் கொடுத்தார். கர்த்தருடைய கரம் எஸ்றாவின் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். அந்த ராஜா எஸ்றாவுக்கு எழுதின கடிதத்தை எஸ்றா 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்றா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானமுண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது என்று எழுதினார். அங்கிருந்து வெள்ளியையும் பொன்னையும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொண்டு போகவும் உத்தரவிட்டார். இதனால் எஸ்றாவின் தலைமையில் எஸ்றாவோடு கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலரும் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். 4 மாதங்களில் 900 மைல்களையும் கடந்து எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்களுக்கும் எஸ்றா தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணின போது ஜனங்கள் பாவ உணர்வடைந்து அழுதார்கள். கர்த்தருடைய வேதத்தில் கூறப்பட்டபடியே கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள். தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது என்று நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில், இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷமுண்டாயிருந்தது என்று வாசிக்கிறோம். சிறையிருப்பின் காலத்தில் இருந்தபோதும் ஒரு தனிப்பட்ட நபரான எஸ்றா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்க தன்னுடைய இருதயத்திலே தீர்மானித்த போது, தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தின போது, எஸ்றாவுக்கு மட்டுமல்ல, அநேகர் எஸ்றாவின் மூலம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தார்கள். நாமும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை கருத்தாக படிக்க நம்முடைய இருதயத்தில் தீர்மானிப்போம். நம்முடைய எல்லா சிறையிருப்பிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். நம் மூலம் அநேகர் விடுதலையடைய தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும்
நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறையிருப்பில் இருந்த காலத்திலும் கூட எஸ்ரா சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானிக்க எங்களுடைய இருதயத்தை அதற்கு ஆயத்தமாக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்து ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கூட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி இன்னும் வேத வசனங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.